ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எந்த சீரியலோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா சிங்கப்பெண்ணே தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆனந்திக்கிட்ட அன்பு சொல்கிறாப்புல, ஆனந்தி நான் எடுத்து கொடுத்த புடவையை தான் நீ கட்டிக்கிட்டு வரணும். நானும் முத்து எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸில் தான் வருவேன். நீ எதையும் வச்சுக்கிட்டு கவலைப்பட்டு இருக்காமல் சந்தோஷமாக இரு. நீ நானும் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்குமோ அந்த அளவுக்கு தான் முத்தும் ஜெயந்தி சந்தோஷமாக இருப்பாங்க. அதை மட்டும் நீ மறந்துடாத. சரி, நம்ம நாளைக்கு கம்மலில் பார்க்கலாம் ஆனந்தி அப்படின்னு அன்பு ஃபோனை கட் பண்ணுறாருங்க. ஆனந்தி நீ யாருக்கிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்னு ஆனந்தியோட அக்கா கேட்குறாங்க. ஆனந்தி சொல்கிறாங்க, அன்புகிட்ட தான்க்கா பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனந்தியோட அக்கா, பாத்தியா ஆனந்தி, அன்புக்கு இன்னும் கொஞ்ச நாள் நிச்சயதார்த்தம் இருந்தாலும் அன்புக்கிட்ட பேசாமல் உன்னால் இருக்க முடியலை. அக்கா, நாங்கள் என்ன பேசணும்னு தெரியாமல் நீ வேற சும்மா இருக்கா? நீங்கள் என்ன வேணுமாலும் பேசிட்டு போங்க ஆனந்தி. என் மனசுக்கு பட்டதை சொன்னேன். அன்பு உனக்கு எடுத்து கொடுத்த புடவையை பார்த்தாலே தெரியுது எவ்வளோ பாசம் இருக்குன்னு. சும்மா எடுத்து கொடுத்த மாதிரிலாம் எனக்கு தெரியலை. இந்த புடவை நீ கட்டுனா எப்படி இருப்பேன்னு மனசுக்குள்ளே ஒரு படம் ஓட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து கொடுத்த மாதிரி இருக்குது அப்படின்னு ஆனந்தியோட அக்கா சொல்கிறாங்க. அக்கா, நீ எனக்காக பேசுகிறான். இன்னும் கொஞ்சம் நாளில் வேற ஒருத்தவங்களோட கல்யாணம் ஆக போகுது. அவங்கள பற்றி கண்ணா அப்படின்னாலும் பேசாதக்கா அப்படின்னு ஆனந்தி சொல்கிறாங்க. ஆனந்தியோட அக்கா சொல்கிறாங்க, நீ சொல்லிட்டா எல்லாம் நடந்துருமா? அதெல்லாம் இல்லை. யார் கூட சேரணுமோ அவங்களோட தான் சேருவாங்க. எதுவும் நம்ம கையில் இல்லை ஆனந்தி, வீதி கையில் தான் இருக்குது. எல்லா பிரச்சனையும் வர வெள்ளிக்கிழமை முடிஞ்சிடும் அப்படின்னு ஆனந்தியோட அக்கா சொல்கிறாங்க. உடனே ஆனந்தி, இன்னும் எல்லோரும் வெள்ளிக்கிழமை முடிஞ்சுங்கிறீங்களே, வெள்ளிக்கிழமை என்ன தான் கணக்கு? இல்லை ஆனந்தி, வெள்ளிக்கிழமை நல்ல நாளில் அதான் அப்படின்னு சொன்னேன். நீ வேணா பாரு, எல்லா பிரச்சனையும் வெள்ளிக்கிழமை முடிஞ்சிடும். நீ நம்பினா நம்பு, நம்பலன்னா போ அப்படின்னு ஆனந்தியோட அக்கா சொல்லிடுறாங்க. அடுத்த சீனாக எதை கட்டுறாங்கன்னா, அரவிந்தோட அண்ணனும் பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. அரவிந்தோட அண்ணன் சொல்கிறாப்புல, என்னடா சொல்கிற அன்பு, அன்பை கடத்தினது மகேஷ் தானா? என்னால் நம்பவே முடியலை. அட ஆமாண்ணே, அன்பை கடத்தினது மகேஷ் தான், எனக்கு நல்லா தெரியும். சரி, ஏதாச்சும் பேச்சு கொடுத்தா மகேஷ்கிட்ட அன்பை கடத்தினதை பற்றி ஏதாச்சும் தெரியும்னு நினச்சி பேச்சு கொடுத்தா உண்மையிலே கடத்தினது இந்த மகேஷ் தான். அண்ணா, அவனை கடத்தினது மட்டும் இல்லைண்ணே, ஆளுங்களை வச்சு நல்லா செய்ன்னு செஞ்சுருக்கான். என்னாலே நம்ப முடியலை. எனக்கு முதல்ல ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. டேய், இவ்வளவு சொல்கிற, இவ்வளவு நடந்தால் அந்த அன்பு எப்பட்றா ஒன்றுமே தெரியாமல் கம்பெனிக்கு வரான்? இங்கே தானே விஷயமே இருக்குது. இந்த மகேஷ் அன்புக்கிட்ட எதையோ சொல்லி வச்சுருக்கான். அதுவும் இல்லாமல் அன்பு தான் ஆனந்தியோட கர்ப்பத்திற்கு முழுசாக காரணம்னு நம்புகிறான். அன்புக்கிட்ட எதோ சொல்லி மகேஷ் லாக் பண்ணி வச்சுருக்கான். ஆனந்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஏதோ ஸ்பெஷலாக மூவ் பண்ணுறான். ஆனால் அது என்னென்னு தெரியலை. அது என்னென்னு என்கிட்டையும் சொல்ல மாட்டான். ரொம்ப ரகசியமாக வச்சுருக்கானே அப்படின்னு சொல்கிறாப்புல. அது என்னென்னு தெரிஞ்சால் போதும். இவ்வளவு தூரம் அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இவ்வளவு தெரிஞ்சிருக்க, அவங்ககிட்ட என்ன பிளான்னு தெரிஞ்சுக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டோன்னே, என்ன மகேஷ்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குன்னு, அவன் ஒருத்தங்களை எந்தளவு நம்புகிறாங்கிறதே, ஒரு விஷயத்தை அவன் எந்தளவுக்கு முழுசாக சொல்கிறானோ அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். முழுசாக யாருக்கிட்ட ஒரு பிரச்சனை பற்றி சொல்கிறானோ அவங்கள முழுசாகவே நம்பிடுவான். இந்த மித்ராவோட மகேஷோட அம்மாக்கிட்ட பேசி மகேஷையும் மித்ரா கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டான். மகேஷ் மித்ரா கல்யாணமும் சரி, ஆனந்தி அன்பு கல்யாணமும் சரி நடக்கவே கூடாது. நான் சொல்கிறேன், அது சரியாக வருமானு பாரு அரவிந்த். அந்த கருணா ஆனந்தியை பற்றி உங்கள்கிட்ட சொன்ன விஷயத்தை வச்சு பார்த்தா ஆனந்தி மேலே மித்ராவுக்கு என்ன திடீர் தரிசனம்? ஆனந்தி சொல்கிற மாதிரி அந்த ஃபங்க்ஷனில் தான் என்னமோ நடந்திருக்குன்னு பார்த்தா மித்ராவுக்கு அதில் ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கு. இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். மித்ராவுக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு மித்ரா மேலே திருப்பி விடலாம். அரவிந்த் சொல்கிறாப்புல, நல்ல ஐடியா தானே இருக்குது. இப்போ அன்பும் ஆனந்தியும் ஆனந்தியோட ஃபோன் அடிக்குதுங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆனந்தியோட அப்பா தாங்க. அப்பா சொல்லுங்கப்பா அப்படின்னு ஆனந்தி சொல்கிறாங்க. அம்மாடி எங்கம்மா இருக்க? அப்பா நான் ஹாஸ்டலில் தான்ப்பா இருக்கேன். ஆனந்தியோட அம்மா சொல்கிறாங்க, நானும் அப்பாவும் சென்னைக்கு வரோம்மா. என்னம்மா திடீர்னு சென்னைக்கு வரீங்க? இல்லைம்மா, அக்காவுக்கு கல்யாணம் நடந்தால் கோயிலுக்கு போய் வேண்டுதல் பண்ணியிருந்தாக்கா வேண்டியிருந்தோம். அதுவும் இல்லாமல் இப்போ அக்கா மேரேஜ் பண்ணி இன்னும் புகுந்து விடு போகாமல் இருக்கா. அதனால் பரிகாரத்தை முடிச்சுட்டா எல்லாம் கரெக்டாகிடுன்னு நினைக்கிறோம். அதனால நானும் அப்பாவும் சென்னைக்கு வரோம். சரிப்பா, எப்பப்பா சென்னைக்கு வரீங்க? வர வெள்ளிக்கிழமை வரோம்மா. என்னப்பா சொல்கிறீங்க, வர வெள்ளிக்கிழமை வரீங்களா? நிலைமை இங்கே கொஞ்சம் சரியில்லைப்பா, இப்போலாம் வராதிங்கப்பா அப்படின்னு ஆனந்தி சொல்கிறாங்க. என்னம்மா ஆனந்தி, என்ன ஆச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு கேட்டோன்னே ஆனந்தி சொல்கிறாங்க, ஆமாப்பா,
நம்ம எந்த விஷயம் வந்து மகேஷ் சாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சோமோ அந்த விஷயம்லாம் தெரிஞ்சுட்டு எல்லாத்துக்கும் காரணம் வந்து அன்பு தான் நினச்சி அன்பை வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டாரு. அதனால நீங்கள் இப்போ வர வேணாம்ப்பா அப்படின்னு ஆனந்தி சொல்கிறாங்க. ஆனந்தியோட அக்கா ஃபோனை வாங்கி, அப்பா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, இப்போ வந்து சும்மா சொல்கிறா, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிட்டு மகேஷ் சார் வந்து சமாதானம் ஆயிட்டாரு, அன்பை மறுபடியும் கம்பெனிக்கு சேர்த்துக்கிட்டாரு, அதனால நீங்கள் கிளம்பி ஊருக்கு வாங்கப்பா. சரிம்மா சரிம்மா, நாங்கள் வர வெள்ளிக்கிழமை ஊருக்கு வரோம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தியோட அப்பா ஃபோனை வைக்கிறாங்க. ஆனந்தி கேட்குறாங்க, என்னக்கா நீ வேற இப்படி பண்ணுற, நம்ம இங்கே நடக்கிற பிரச்சனைலாம் உனக்கு தெரியாதா, ஏன்ப்பா அப்பா அம்மாலாம் இங்கே வர சொல்கிற அப்படின்னு கேட்டோன்னே ஆனந்தியோட அக்கா சொல்கிறாங்க, இல்லை ஆனந்தி, ஏற்கனவே நம்ம அப்பா அம்மாலாம் மனவேதனையில் இருக்காங்க, அது இல்லாமல் வந்து உன் பிரச்சனை நடந்திருந்து ஊருக்குள்ளே யாருமே வந்து நம்ம அப்பா அம்மாட்ட பேசுறதில்ல, ரொம்ப தனிமையில தான் இருக்காங்க, இங்கே நம்மளை வந்து பார்த்தா கூட மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும், அதனால தான் ஆனந்தி வர சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது முடிஞ்சோன்னா அடுத்த சீனாக எதை கட்டுறாங்கன்னா அன்பு கிட்ட தாங்க கட்டுறாங்க. அன்பு வந்து கோவமாக வந்து அன்போட அம்மா கிட்ட கேட்குறாங்க, அம்மா யார் என் ரூமுக்குள்ளே போனது அப்படின்னு கேட்டோன்னே அன்போட அம்மா சொல்கிறாங்க, ஏன்டா என்னாச்சு, என்ன எதுவும் பிரச்சனையான்னு கேட்டோன்னா, இல்லை யார் என் ரூமுக்குள்ளே போனது, என்னடா பிரித்து பிரித்து பேசுகிற, உன் ரூமு என் ரூமுன்னு, எல்லாமே ஒரே ரூமு தானே, இங்கே இருக்கிறதே 2 ரூமு, ஒரு ரூமுக்குள்ளே எல்லாரும் போயிருப்பாங்க, இப்போ என்னாச்சு, இல்லைம்மா யார் வேணுமாலும் என் ரூமுக்குள்ளே போயிருக்கட்டும், என் கபோர்டுலேருந்து ஒரு பொருள் எடுத்தது யார், என்ன பொருள் சொல்கிறா, என்ன பொருள்னு சொன்னால் நாங்களாம் சேர்ந்து தேடுவோம்ல அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை அந்த பொருளெல்லாம் சொல்ல முடியாது, யார் எடுத்ததுன்னு மட்டும் சொல்லுங்கள், என் கபோர்டை யார் தொட்டதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காப்புல கோவமா. டக்குன்னு யாழினி சொல்கிறாங்க, அண்ணா உன்னோட கபோர்டை தொடுற ஒரே ஆள் வந்து துளசி மட்டும்தான், துளசி தவிர வேறு யாரும் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு அன்போட அம்மா சொல்கிறாங்க, ஏய் யாழினி சும்மா இருக்க மாட்டியா, நீ ஏன் தேவையில்லாமல் துளசியை கொத்துடுற, இல்லை நான் என்ன கொத்துடுறேன், நான் கரெக்டாக தான் சொல்கிறேன், துளசியை தவிர வேறு யாரும் எடுக்க மாட்டாங்க, துளசி எடுத்திருந்தா துளசி தான் எடுத்துருக்கணும், அண்ணனோட ட்ரெஸ் எல்லாம் யாரும் மடித்து வைக்கிறது, துளசி தான் மடித்து வைக்கிறா, நம்பிக்கையெல்லாம் கேட்டு பாருங்க அப்படின்னோடனே அன்பு கேட்குறாப்புல, நீ என் கபோர்டை தொட்டியா அப்படின்னு கேட்டோன்னா, ஆமாம் தொட்டேன், அதுலேருந்து ஏதாச்சும் எடுத்தியா, நான் எதுவும் எடுக்கலையே, நான் எதுவும் பார்க்கலையே அப்படின்னு சொல்லி மழுப்புறாங்க. மழுப்புனோன்னே உடனே வந்து அன்பு வந்து அமைதியாக இருக்காப்புல, யார் எடுத்துருப்பா யார் எடுத்துருப்பான்னு வச்சுக்கிட்டே இருக்காங்க. டக்குன்னு துளசி கேட்குறாங்க, என்ன மாமா காணும், என்ன பொருளை காணுன்னு சொல்லுங்கள், நான் சேர்ந்து கண்டுபிடிக்கிறேன், பொருளெல்லாம் மட்டும் சொல்ல முடியாது துளசி அப்படின்னு சொல்கிறாப்புல. உடனே துளசி கேட்குறாங்க, நான் பார்க்கவே இல்லையே, நீங்கள் என்ன பொருள்னு சொன்னாதானே நான் தேடி எடுத்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து அன்பு வந்து, இனிமேல் யாரும் என் ரூமுக்குள்ளலாம் வர வேணாம், வந்தாலும் என் ரூமு கபோர்ட்லாம் யாரும் தொட வேணாம், ட்ரெஸ்ஸு கிஸ்ஸு துவைச்சா கட்டிலே வைங்க, நான் எடுத்து உள்ளே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாப்புலங்க. அன்பு இந்த மாதிரி கோவமாக பேசிட்டு போனோன்னே யாழ்னியும் அவள் பாட்டில் வெளில போயிட்டாங்க. துளசியோட அப்பா சொல்கிறாரு, என்னம்மா இந்த மாதிரி மாப்பிள்ளை பேசிட்டு போகிறாரு அப்படின்னு. அன்போட அம்மா சொல்கிறாங்க, அவன் இருக்கான் விடுங்கண்ணே, நீங்கள் பாருங்கண்ணா உங்கள் வேலைன்னு சொல்லிட்டோன்னா அவரும் போயிட்டாருங்க. டக்குன்னு அன்போட அம்மா கேட்குறாங்க, ஏ துளசி, அவன் பொருளை ஏதாச்சும் எடுத்தியா, எடுத்துட்டுனா கொடுத்துரு. அத்தை நான் இதெல்லாம் எடுக்கலை, தாலி மட்டும்தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தாலின்னு சொன்னோன்னே வந்து அன்பு அம்மா முகத்தில் வந்து அப்படி ஒரு அதிர்ச்சிங்க. நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Subscribe Panunga.